அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் இனிய வணக்கங்கள். நம் வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவோ நன்மைகள் தீமைகள் நடக்கின்றன. அவரவர்கள் முன்ஜென்ம வினைக்கேற்ப நன்மைகளையோ இல்லை தீமைகளையோ அனுபவித்தே ஆக வேண்டும். நன்மைகளை அனுபவிக்கும் போது சந்தோஷப்படுகின்ற நமது மனம் துக்கத்தை அனுபவிக்கும் போது மிகவும் கவலை கொள்கிறது. இப்பொழுது உள்ள காலகட்டங்களில் மன அழுத்தம் என்னும் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் என்பது எல்லோருக்கும் நிறைய இருக்கிறது. ஒரு சாதாரண வேலை செய்வதில் கூட டென்ஷன் ஆகிவிடுகிறோம் இல்லையா? ஒரு முறை காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்னும் மகா பெரியவா ஒரு பெண்ணின் மன அழுத்தத்தை, மனக்கோளாறை நீக்க அபிராமி அந்தாதி பாடச் சொல்லி அருளினார். அந்த பெண் அவர் முன்னாலேயே அந்த ஸ்துதிகளை துதிக்க துதிக்க திடீரென்று மயக்கமடைந்து அம்பாள் அருளால் மனக்கோளாறு தீர்ந்து தெளிந்து எழுந்தாள் என்னும் விஷயம் நம்மில் பலருக்கும் தெரிந்திருக்கும். கவலைகளிலிருந்து, மன அழுத்தத்திலிருந்து விடுபட அந்த கடவுளை நம் வாயால் துதித்து கைகள் கூப்பி தொழுவது ஒன்றுதான் சிறந்த வழி. அப்படி வாயால் துதிப்பதற்கு என்று நமது சனாதன தர்மத்தில் நிறைய ஸ்துதிகள் உள்ளன. அதில் ஒரு சிறந்த ஸ்தோத்திரம்தான் அபிராமி அந்தாதி. திருக்கடையூர் அபிராமி அம்மன் பால் அபிராமி பட்டரால் அந்தாதி வடிவில் பாடி துதிக்கப்பட்டது. இதில் 100 பாடல்கள் உள்ளன. ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு பலன் உள்ளது. எப்பொழுதுமே பலன் தெரிந்து கொண்டு ஒரு ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யும் பொழுது நம்பிக்கை அதிகரிக்கும், அதனால் பக்தியும் பெருகும், நாம் வேண்டியதும் எளிதில் கிடைக்கும். எளிதில் அம்பிகையின் அருளை பெற்றுவிடலாம். பாராயணம் என்றாலே ஒரு பாடலை 21 முறையோ அல்லது 108 முறையோ என்று எண்ணிக்கை வைத்துக்கொண்டு திரும்ப திரும்ப ஜபிப்பது என்பதுதான். அந்த வகையில் பலன்களை தெரிந்து கொண்டு ஸ்தோத்திர பாராயணம் செய்வதற்கு வசதியாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அபிராமி அந்தாதியின் ஒரு ஸ்தோத்திரமும், அதாவது ஒரு பாடலும், அப்பாடலை பாராயணம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் பாடலும் பலனும் என்னும் தலைப்பில் தர்ம சம்ருத்தி சேனல் யூடியூப் மூலமாக வெளியிட இருக்கிறது. ஆன்மீக நண்பர்கள் அனைவரும் அதை கேட்டு நம்முடைய மனத்தில் என்ன கவலை இருக்கிறதோ அந்த கவலை நீங்க என்ன ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை தெரிந்து கொண்டு பாராயணம் செய்து பலன் பெறுமாறு தர்ம சம்ருத்தி சேனல் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறது. துதித்து பலனடைவோம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.